என்னங்க லைன் போயிட்டு இருக்குமா? I'm gonna win this time, John. Yeah, hello. ஹலோ ரமேஷ், இந்தியால இருந்து மாமா பேசுறேன்டா. Uncle, how are you, uncle? ஃபைன் டா, வெரி வெரி ஃபைன். இங்க கொடுங்க. டேய் ரமேஷ், நான் அக்கா பேசுறேன்டா. சொல்லுங்கக்கா. ஏய், ஒரு glad news. நம்ம அருணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நீ உடனே வரட்டு வா. அருணுக்கு கல்யாணமா? கிரேட் நியூஸ்க்கா. வர புதன்கிழமை கல்யாணம். நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு வர. இப்போ நான் எப்படி உடனே புறப்பட்டு வரதுக்கா? என்னது? வர முடியாதா? அக்கா, நான் என்ன ஆண்டிப்பட்டியில இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உடனே புறப்பட்டு வர. இப்படி திடீர்னு சொன்னா எப்படிக்கா? திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. அதெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ உடனே புறப்பட்டு வா. அக்கா, என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 2 months இருக்கு. கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. குண்டா. டேய் ரமேஷ், என்னடா இது? நடக்க போறது உங்க அண்ணன் கல்யாணம். நீயே வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்கிள், அக்கா தான் புரியாம பேசுறா. நீங்களும் புரியாம பேசுவீங்க. கோர்ஸ் இன்னும் 2 monthsல முடிஞ்சிரும். இப்ப கிளம்பி வந்தனா நான் 2 years படிச்சதே வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு இல்லடா ரமேஷ். அதை கொடுங்க மாமா. என்னடா என் கல்யாணத்துக்கு வர முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டியா? டேய் அருண், உன்னோட கல்யாணத்தை நான் கேசட்ல பார்க்கலாம். என்னோட எக்ஸாம் எல்லாம் கேசட்ல எழுத முடியாதுடா. ஓகே ரமேஷ், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு. ஒன் செகண்ட். இங்க கொடு. ஏய் அம்மா, ரமேஷ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம். மாமா, நீங்க அருண் மாமா கல்யாணத்துக்கு தான் வர முடியாது சொல்லிட்டு என் கல்யாணத்துக்கு வந்து சேர வழியை பாருங்க. உன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வரேன். ஓகே, பை. அவனும் பாரு. பரவா, உன்னை என்ன பண்ற பாரு. ரமேஷ் தம்பி கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா ரமேஷ், அவனுக்கு ஏதோ ஹலோ? எக்ஸாமினேஷன் இருக்கான். அது முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வர முடியாதான். ஹலோ. ஐயோ, லைன் கட் ஆயிடுச்சுங்க. ஹலோ. ச்சே, அதுக்குள்ள லைனை கட் பண்ணிட்டான். அவசர கொடுக்க. என்னங்க இவன் எப்படி சொல்றான்? என்ன பண்றது? அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல. நமக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. ஆமா. டேய், மாப்பிள்ளை முறுக்குல பந்தா பண்ணிட்டு உட்காந்துருக்காதரா. கூட மாட எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஷியோர். அப்பா, நான் ரிசப்ஷன் வாசல்ல நிப்பேன். எல்லாரையும் நான் தான் இன்வைட் பண்ணுவேன். மாமா தாலி மட்டும் கட்டினா போதும். அதையாவது விட்டு வச்சியே. சுமுகாய நமः, ஏகதந்தாய நமः, கபிலாய நமः, கஜகர்ணிகாய நமः, லம்போதராய நமः, விகடாய நமः, விக்னராஜாய நமः, தூமகேதவே நமः, பாலச்சந்திராய நமः, கணாध्यक्षाय நமः. अस्मिन् हरिद्राब्धे महागणाधिपतिं ध्यायामि, आवाहयामि, आसनं समर्पयामि, पादयोः पाद्यं समर्पयामि. இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே தடபுடலாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். சொல்லுங்க சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். சொல்லுங்க சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு இடத்துல பில் எல்லாம் செட்டில் பண்றதுக்காக பணம் கேட்டிருந்தேன் சார். தரேன்னு சொன்னாங்க. கடைசி நிமிஷத்துல இல்லைன்ட்டாங்க. இப்ப சத்திரம் மற்ற செலவுக்கெல்லாம் நான் எப்படி புரட்ட போறேன்னு எனக்கு தெரியல சார். அதான விஷயம். எல்லாரையும் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நாளைக்கே எல்லாருக்கும் பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். ஓகேயா? சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இந்த உதவி சீக்கிரம் மறக்கவே வாங்க. மாட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வாங்க. சார். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஹாய். ஹாய், எப்படி இருக்க? ஹலோ, தோரன். ஜானகி, இந்தா, இந்த நகையெல்லாம் வாங்கிக்க. இது நான் உனக்கு கொடுக்கிற சீரு. ஜானகி மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க எங்க ஜானகி தான் கொடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் ரெடி ஆயிடு. இந்திராய நமः, அக்னயே நமः, யமாய நமः,
வணக்கம் வணக்கம். குபேராய நம ஈசானாய நம இங்கே உட்காந்துருக்கோம் எப்போ அங்கே உட்காருது தேங்க்யூ மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க இந்திராய ஸ்வாஹா இந்திராய தன்னோமா அக்னே ஸ்வாஹா அக்னே தன்னோமா யவாய ஸ்வாஹா தன்னோமா நிருதே ஸ்வாஹா நிருதே தன்னோமா அருணாய ஸ்வாஹா அருணாய தன்னோ வாயவே ஸ்வாஹா வாயவே தன்னோமா குபேராய ஸ்வாஹா குபேராய தன்னோமா ஈசானாய ஸ்வாஹா ஈசானாய தன்னோமா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணே தன்னோமா விஷ்ணவே ஸ்வாஹா விஷ்ணவே தன்னோமா ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய தன்னோமா ஈஸ்வராய ஸ்வாஹா மாங்கல்ய தேவதாப்யோ ஸ்வாஹா பொண்ணை கூட்டிட்டு வாங்க உமா பொண்ணை கூட்டிட்டு வா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அவன் அனுபவிக்கிற வரலாம் அனுபவிச்சுட்டு இப்ப ஜானகிய மச்சன் தலையில கட்டி வைக்க போறான். பெரிய ஆள் தான் அவன். அத்தியாயாமி ஆவாகயாமி அனந்தாய நமः தக்ஷகாய நமः காத்கோடகாய நமः பத்மாய நமः மகாபத்மாய நமः பஞ்சபாலாய நமः குடிகாய நமः மாங்கல்ய தேவதாப்யோ நமः ஞானமாவாகனாதி உபச்சார பூஜா சமர்ப்பயாமி மாத்யாஸ்தாஸ்தே நமோ முதுப்யா மித்ரம் தேவம் மித்ரதேர்னோ ராதானிஷா வர்த்தயந்தா சதஞ்சீவே மதுரஸ்வீராதீர்காயுஷ்யமஸ்து மாங்கல்ய பூஜாஞ்சகாரயிஷ்யே தஸ்மின் மாங்கல்ய தேவதாப்யோ நமः அத்தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி பாதயோபாத்யம் சமர்ப்பயாமி सर्वेभ्यो देवता मांगल्य धनंताय नमः दक्षकाय नमः काठकोटकाय नमः पद्माय नमः महापद्माय नमः शंखपालाय नमः कुलिकाय नमः समस्त्रेस्त्रिंशत्कोटि देवता भूस्वाग्ने नमः सोस्वाहा त्रिस्त्रिंशत्कोटि स्वरूपाय मांगल्यं तन्तुनादेन मम जीवन हेतुना कंठे भद्रामि सुभगे तञ्जीवदरुदात्तरी मांगल्यधारणमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो अनुगृह्णन्तु ஏரஜி வீட்ல எவ்வளவு பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க? நல்லா இருக்கே. இது என் தம்பியோட சாந்தி முகூர்த்தம். ஓ ஏனாச்சி, சாதாரணமா ஒரு புடவை விஷயத்துல கூட நீ யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்ட. இன்னைக்கு என்னடான்னா நம்ம கட்டிலேயே அருணுக்கா விட்டு கொடுத்துருக்க. இந்த கட்டில் ரொம்ப ராசியானதுங்க. நமக்கு பரத் பிறந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பொன் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களும் இங்கேயே வந்து இங்கே அட்டகாசமா இதே கட்டில அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டி நடத்திடுவோம். போதுமா? ரொம்ப வழியாதீங்க. ஆமா ராஜேஸ்வரி, சம்பிரதாய பிரகாரம் சாந்தி முகூர்த்தம்ன்றது பொண்ணு வீட்டுல தான் நடக்கும். நீ நம்ம வீட்லயே நடத்துற. இத பாருங்க, ஜானிக்கு இனிமே நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் நம்ம வீட்ல தான் நடக்கணும். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்காதீங்க. ஓஹோ அப்படியா? தெரியாமல் பேசிவிட்டேன் மகாராணி, என்னை மன்னிக்க வேண்டும். இத பிடிங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பூவெல்லாம் எடுத்து போடுங்க. என்னங்க இது? ராஜி, ஐ தட்டு. ராஜி, என்ன இது? பீடுங்க, பீடுங்கன்னு சொல்றேன்ல. ராஜி, பீடுங்க, பீடுங்கண்ணா. ராஜி, ராஜி, I love you, ராஜி. நீங்க உங்க மனைவியோட தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பிரஷர் ஏறும், அவங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும் மிஸ்டர் சிவராமன். நான் அருணை போய் ரெடி பண்ணி கூட்டு வரேன்.
உன்னை பாத்துக்கணும். புருஷங்கிறவன் கண்ணாடி மாதிரி. நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் நடந்துப்பாங்க. நாம அன்பை காட்டினா அது சந்தோஷமா திரும்பி வரும். கோவத்தை காட்டினா துக்கம் தான் மிஞ்சும். உங்க 2 பேரோட வாழ்க்கை இப்போ உன் கையில இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்துப்பேன். ஆல் தி பெஸ்ட். போ. பாய். உட்கார் ஜானகி. ஜானகி, எங்க அக்கா எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் மனசுல ராமர் தான் இருக்காருன்னு அவர் நெஞ்சு பழந்து காட்டுவாரா. அதே மாதிரி என் மனசுல நீதான் இருக்கேன்னு என்னால நெஞ்சு பழந்து காட்ட முடியாது. பட் இது என்னன்னு தெரியுதா? தெரியுமே. இது உங்க ஆபீஸ்ல இருந்தது. இது எப்படி இங்க? இது ஆபீஸ்ல ஒண்ணு இருக்கு, வீட்ல ஒண்ணு இருக்கு. எதுக்கு 2 பொம்மை? இது வெறும் பொம்மை இல்ல ஜானகி. இந்த பொம்மையில இருக்கிற ஆண் நான், இந்த பெண் நீ. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அப்படி நினைச்சுதான் 1.5 வருஷமா நான் இப்படி இருக்கேன். இது என்னன்னு பாரு. அன்னைக்கு கோயிலுக்கு நீ வந்திருந்தப்போ எவர் சிலர் பூஜை தட்டு தான் வச்சிருந்த. அதை பார்த்த உடனே கடைக்கு போய் உனக்காக வெளியில பூஜை தட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஆபீஸ்க்கு புடவைக்காரன் ஒரு நாள் வந்திருந்தான், ஞாபகம் இருக்கா? ஏன் ஜானகி, உனக்கு எந்த படமே பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட் தானே, 2 படம் வாங்கிக்கே. இல்ல, இந்த தடவை அப்பாக்கு மெடிசன் செலவு ஜாஸ்தி. போன மாசமும் இதான் சொன்னேன். இப்போ அப்படிதான். அப்பாவுக்கு மருந்து வாங்க காசு இல்லைன்னு நீ வாயில் புடவை கூட எடுக்காம விட்டுட்ட. எனக்கு மனசு தாங்கல. உடனே கடைக்கு போய் உனக்காக ஒரு பட்டு புடவை வாங்கி வச்சேன். அதான் இது. ஜானகி, இதெல்லாம் இப்ப எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க தெரியுமா? அது உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? சொல்லுங்க. ரொம்ப வருஷமாவே
உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். சொல்லுங்க. சொல்றத பத்தி ஒன்றும் இல்லை. அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. அதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா அக்கா கிட்ட போய் சொல்ல மாட்டேல்ல? என்னங்க சொல்றீங்க? சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் 1.5 வருஷமா தவிச்சிட்டு இருந்தேன். பார்த்து பார்த்து மொல்லவ படிப்பா. அண்ணே பாத்துனே. இந்த பக்கம் வா. அப்படி வா. பாத்து கண்ணாடி வந்து போகுது. அப்படிதான். சைடுல புடி. புடி. பாத்து இருக்கு. மெதுவா. வா 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 பாத்து பாத்து. என்ன இதெல்லாம்? ஏய் பாத்துடா டேய். சைடு காக்குறா. டேய் எங்கேயோ பாத்தியா இருக்கிறான் பாரு இவன். அப்படி திரும்ப பாத்துடா டேய். சைடுல பாத்து. இந்த பாரு மேலே இடிக்க போகுது. அப்படிதான். எங்க எடுத்துட்டு போறாங்க? அம்மா கொஞ்சம் மேல போங்கம்மா. கையில வெயிட் வச்சிருக்கேன். மா கிரைண்டர் உள்ள வச்சிட்டேன். அதுக்கு பிளக் எங்க இருக்கு? உள்ளேயே இருக்கும் பாருங்க. சரிங்கம்மா. அம்மா டைனிங் டேபிள் எங்க போடலாம்? இங்க போடுங்க. சரிங்கம்மா. சார் ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூலிங் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. என்னங்கடா இது? ஆள் இல்லாத வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இங்கே நடந்த புதுசு புதுசாக பொருளை உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்க அப்பா எங்க? உங்க அண்ணன் எங்க?